அனைவருக்கும் வணக்கம். இந்திய அரசியல் அமைப்பு பகுதி 1, 2 நேற்று பார்த்துட்டோம். இன்றைக்கி பகுதி 3 அடிப்படை உரிமைகள் விதி 12 35 வரைக்கும் பார்க்கலாம். அடிப்படை உரிமைகள் நம்ம அமெரிக்க அரசியலமைப்பிலேருந்து எடுத்தோம். அடிப்படை உரிமைகள் வேண்டும்னு முதல்ல சொன்னது திலகர் 1895 சொல்லியிருக்காரு. 1928 மோதிலால் நேரு வெளியிட்ட அறிக்கையில் அடிப்படை உரிமை பற்றி பேசியிருந்தார். 1931 ஐஎன்சி மாநாடு 1931 ஐஎன்சி மாநாடு எங்கே நடந்ததுன்னா கராச்சியில் நடந்தது. வல்லபாய் பட்டேல் தான் தலைவராக இருந்தார். அப்போது அடிப்படை உரிமை வேண்டும் தீர்மானம் இயற்றிருக்கார். அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன்னு சொல்லிட்டு நம்ம உச்சநீதிமன்றத்தை சொல்கிறோம். விதி 12 அரசு என்பதற்கான வரையறைங்க. ஆர்டிகல் 12 மத்திய அரசு, பாராளுமன்றம், மாநில அரசு, சட்டமன்றம், உள்ளூர் அதிகார அமைப்புகள் மற்றும் பிற அதிகார அமைப்புகள். ஓகேவா. விதி 13 அரசியலமைப்பு தொடங்குவதற்கு முன் இந்திய எல்லையில் அமலில் இருந்த சட்டங்கள் முரணாக இருந்தால் அவை இல்லாத நிலை ஏற்படும். ஒன்றும் இல்லை, அரசியலமைப்பு அதாவது நம்ம 1950க்கு முன்னாடி எக்ஸாம்பிளாக அந்த குற்றப்பரம்பரை சட்டம், ரவுலத்து இந்த மாதிரிலாம் இருந்தது இல்லையா. அந்த மாதிரி சட்டங்கள், அடிப்படை உரிமைக்கு மீறப்பட்ட சட்டங்கள் எதுவாக இருந்திருந்தாலும் அது இல்லாத நிலை ஏற்படும்னு சொல்கிறாங்க. இந்தியாவின் அனைத்து சட்டங்களையும் அடிப்படை உரிமைகள் சட்டம் சம்பந்தமாக மறுபரிசீலனை செய்ய வழிவகை செய்கிறது. ஓகேவா. அடிப்படை உரிமை மீறுற மாதிரி எந்த சட்டம் இருந்தாலும் அதை மறுபரிசீலனை செஞ்சு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு 13. அடிப்படை உரிமைகளை நம்ம 6ஆக பிரிக்கலாம். சமத்துவம், சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமயச்சார்பு உரிமை, கல்வி கலாச்சார உரிமை மற்றும் அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இப்போ ஃபஸ்ட்டு சமத்துவ உரிமை பார்த்துடலாம். விதி 14 18 வரைக்கும் சமத்துவ உரிமைன்னு சொல்கிறோம். 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஓகேவா. சட்டத்து முன்னாடி எல்லாருமே சமந்தாங்க. நீங்கள், நான், அரசியல்வாதிகள், அதிகாரிகள் எல்லாருமே அப்படின்னு சொல்கிறோம். நடைமுறையில் எப்படி இருக்குதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பிரிவு 15 சாதி, மத, இன, பாலின மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல். ஓகேவா. ஜாதி, மத, பாலின, பிறப்பிடம் அடிப்படையில் ஒருத்தரை பாகுபடுத்தி பார்க்கக்கூடாது, நீ வேற அப்படின்னு யாரும் பேசக்கூடாதுன்றது அரசியலமைப்பு சொல்லுது. விதி 16 பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பளிப்பை கொடுக்கறது. பொது வேலையில் அதாவது கவர்மெண்ட்டில் எல்லாருக்கும் சமமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லுது. இதில் சப்கிளாஸஸ் இருக்குது, ஏபிசின்னு பிரிச்சுருக்காங்க. ஏன்னா பின்தங்கியவர்களுக்கும் நம்ம முன்னுரிமை கொடுக்கணுன்றதுக்காக அதை நம்ம பண்ணியிருக்கோம். பிரிவு 17 தீண்டாமை ஒழித்தல். ஓகேவா. தீண்டாமை ஒழித்தல். தீண்டாமை யாரும் தொடக்கூடாது அப்படி இப்படின்னு எதுவும் சொல்லுவாங்க இல்லையா, தீண்டாமை அதை ஒழிக்கிறாங்க. ஓகேவா. தீண்டாமை ஒழிப்பு விதி 17 தீண்டாமை ஒழிப்பு சட்டம் 1955 போட்டாங்க. 50லே வந்துருச்சு. ஆனால் அது இன்னும் கொஞ்சம் அப்போ ரொம்ப அதிகமாக இருந்தது தீண்டாமை கொடுமைகள். அதை ரொம்ப ஃபோர்ஸாக தடுக்கணுன்றதுக்காக சட்டங்களும் போட்டாங்க. தீண்டாமை ஒழிப்பு சட்டம் 1955. 1955 குடியுரிமை சட்டமும் 1955 தான். ஓகேவா. குடியுரிமை சட்டம் போட்ட அதே ஆண்டும் தீண்டாமை ஒழிப்பு சட்டம் போட்டாங்க. இது வரைக்கும் அதை 3 முறை திருத்திருக்காங்க. ஓகேவா. 1976 ஒரு வாட்டி திருத்துறாங்க, 86 ஒரு வாட்டி திருத்துறாங்க, 2015 ஒரு வாட்டி திருத்துறாங்க. அப்போ தீண்டாமை இருந்துகிட்டே தான் இருந்தது அப்படின்றதுக்கான காரணங்கள் தான் இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே. ஓகேவா. தீண்டாமை மூலம் கைது செய்யப்பட்டால் 500 ரூபா அபராதம், 6 மாத காலம் வரைக்கும் சிறை தண்டனை கொடுக்குற அளவுக்கு இந்த சட்டங்கள் இருக்குது. அடுத்து பிரிவு 18 இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். நம்ம பேரு பின்னாடி நம்ம படிச்சிருக்கோம், ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கோம், பிஎஸ்சி, பிஎட்டு, இன்ஜினியரிங், டாக்டர்ஸ் இந்த மாதிரி. ஓகேவா. அந்த மாதிரி பேர் பட்டங்கள் மட்டும்தான் போட்டுக்கணும், மற்றவை எதுவும் வச்சுக்கக்கூடாது. ஓகேவா. அதை தான் பிரிவு 18 சொல்லுது. மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லிடலாம். 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம்ங்க. 15 ஜாதி, மத, இன, பாலின, பிறப்பிட அடிப்படையில் ஒருத்தரை பாகுபடுத்தி பார்க்கக்கூடாது. 16 பொது வேலை வாய்ப்பில் சமய வாய்ப்பு. 17 தீண்டாமையை ஒழித்தல். 18
இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். அடுத்து சுதந்திர உரிமை, நம்ம சுதந்திரமாக இருக்கிறதுக்கான உரிமைகள் 19. ஓகேவா? பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூட்டுவதற்கு உரிமை, சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க ஒரு சங்க அமைப்புகளை தொடங்கிறதுக்கு உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் உரிமை, விரும்பிய தொழிலும் செய்வதற்கு உரிமை கொடுக்குது. 6 உரிமையை ஆர்டிகல் 19 பிரிவு 19 கொடுக்குது. என்ன பண்ணலாம்? நீ பேசலாம். ஓகேவா? உனக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்குது. கருத்து தெரிவிக்கிறதுக்கு, உன்னுடைய கருத்து இதான் அப்படின்னு சொல்கிறதுக்கும் உனக்கு உரிமை இருக்குது. அமைதியான முறையில் நீ ஒரு கூட்டத்தை கூட்டுறதுக்கும் உனக்கு உரிமை இருக்குது. நீ ஒரு சங்கத்தை நீ அமைக்கிறதுக்கும் உனக்கு உரிமை இருக்குது. ஓகேவா? இந்திய நாட்டில் எங்கே வேணாலும், இந்தியா நாட்டுக்குள்ளே நீ விரும்பிய இடத்துல போய் நீ வசிக்கிறதுக்கும் உனக்கு உரிமை இருக்குது. தொழில் செய்யவும் உனக்கு உரிமை இருக்குது. ஓகேவா? நீ இந்தியாவில் எங்கே வேணாலும் போய் நீ தங்கலாம், நீ ஒரு தொழில் பண்ணலாம். சரியா? அதுதான் சொல்லுது கடைசியில். பேசலாம், நீ உன்னுடைய கருத்து தெரிவிக்கலாம், அமைதியான முறையில் நீ கூட்டம் கூட்டலாம், ஒரு சங்கத்தை அமைக்கலாம், நாட்டில் எங்கே வேணாலும் நீ விரும்பின இடத்துல போய் வசிக்கலாம், விரும்பின இடத்துல நீ தொழில் பண்ணலாம். ஓகேவா? தமிழ்நாட்டில் பல வெவ்வேறு மாநிலத்துக்காரங்க வந்து தொழில் பண்ணுறாங்க, இப்போ இது பண்ணுறாங்க, அப்படி தொழில் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பேசு பொருளாக இருக்குது. ஆனால் அது நம்ம அரசியலமைப்பு நமக்கு கொடுத்துருக்க உரிமை. நம்ம அப்படி பார்த்தா நம்ம தமிழர்கள் உலகம் முழுக்க பரவியிருக்காங்க. அடுத்து பிரிவு 20 ஆர்டிகல் 20 என்ன சொல்லுது? குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கான உரிமை மற்றும் தண்டனைகளில் இருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. குற்றம் சாட்டப்பட்ட நபர், ஒருத்தர் நீங்கள் குற்றவாளின்னு சொல்கிறீங்க, அது நிரூபணம் ஆகணும் முதல்ல, இல்லையா? குற்றம் சாட்டப்பட்டுட்டா அவங்களுக்கான பாதுகாப்புன்னு ஒன்று கொடுக்குறாங்க. விதி 20 குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கான உரிமை மற்றும் தண்டனைகளில் இருந்து பாதுகாப்பு. அதாவது சட்டவிரோதமாக ஒருவர் மேலே குற்றம் சுமத்துவதிலிருந்து பாதுகாக்கிறாங்க. சட்டவிரோதமாக போய் நீ குற்றம் சொல்ல முடியாது, ஏதோ ஒரு அதுக்கான ஆதாரம் வேணும். நீ சும்மா போய் ஒருத்தர் நீ இப்போ கொலை பண்ணிட்டேன், நீ கொள்ளை அடிச்சிட்டேன்னு சொல்லி இழுத்துட்டுலாம் வர முடியாது. ஓகேவா? 2வது, குற்றம் செய்யப்பட்ட காலத்தில் நடைமுறையில் உள்ள சட்டத்தின்படி தான் அவரை தண்டிக்க வேண்டும். குற்றத்திற்கு தீர்ப்பு வர காலதாமதமாகும் நேரத்தில் அந்த குற்றத்திற்கு வேறு தண்டனை என்ற மாற்று அவருக்கு பொருந்தாது. இப்போது 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அந்த தப்புக்கு வேறு தண்டனை இருக்குது. அது கூடவோ குறையவோ இருக்கலாம். போன வருஷம் தப்பு ஒன்று தான், ரெண்டுமே ஒரு கொலை கேஸ்னு வச்சுக்கிங்களேன். 2019 கொலை பண்ணால் ஒரு தண்டனையும் 2020 கொலை பண்ணால் ஒரு தண்டனையும் இருக்குது. சரியா? அவர் 2019 கொலை பண்ணியிருந்தா 2020 அது பொருந்தாது. 2019 என்ன பண்ணாரோ அந்த தண்டனை தான் அவர் கொடுக்கணும். தீர்ப்பு வரத்துக்கு காலதாமதம் ஆகலாம். 2019 போட்ட கேஸு 22, 23 கூட தீர்ப்பு வரும். தீர்ப்பு வரும்போது அதுக்கு என்ன தண்டனை இருக்கோ அதுக்கு கூட கொடுக்கக்கூடாது. அவர் தப்பு பண்ணும்போது என்ன தண்டனை இருந்ததோ அந்த தண்டனை தான் கொடுக்கணும்னு சொல்கிறது தான் 20. சரியா? குற்றம் செய்யப்பட்ட காலத்தில் நடைமுறையில் உள்ள சட்டத்தின்படி தான் அவரை தண்டிக்கணும். குற்றம் சாட்டப்பட்டவரையே தனக்கு எதிராக சாட்சி சொல்ல வைக்கக்கூடாது. வற்புறுத்தி இப்போ சொல்கிறாங்கல்ல, அடிச்சு நீ ஒத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி பண்ண வைக்கிறாங்கலாம் ஒரு கருத்துக்கள் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி செய்யக்கூடாது. குற்றம் சாட்டப்பட்டவரையே தனக்கு எதிராக சாட்சி சொல்லும்படி கூறக்கூடாது. தனக்கு எதிரானா நான் தான் தப்பு பண்ணேன்னு அவனையே சொல்ல வைக்கக்கூடாதுன்றாங்க. அடுத்து, ஒரே குற்றத்திற்கு இருமுறை தண்டிக்கக்கூடாது. ஒரே குற்றத்துக்கு இருமுறை தண்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தப்பு பண்ண ஒரு வாட்டி தப்பு பண்ணால் ஒரு தண்டனை தான் தண்டனை தரணும். ஒரே தப்புக்காக 2 வாட்டிலாம் தண்டனை தரக்கூடாது. ஓகேவா? பிரிவு 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. ஓகேவா? அதாவது காற்று, நிலம், இதெல்லாம் தனிப்பட்ட உரிமை, சுதந்திரம், இதெல்லாம் தனிப்பட்ட பாதுகாப்புன்னு சொல்கிறோம் இல்லையா? அதான் வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கான பாதுகாப்பு பெறும் உரிமை. சரியா? 21 தொடக்க கல்வி பெறும் உரிமை. 86வது சட்ட திருத்தம் 2002 இதை போட்டாங்க. சரியா? தொடக்க கல்வி பெறுறது அடிப்படை உரிமையில் கொண்டு வந்துட்டாங்க. 22 சில வழக்குகளில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான உரிமை. சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை 22 சொல்லுது.
யாரையும் விசாரணையின்றி கைது செய்யக்கூடாது. சரியா? ஃபஸ்ட்டு ஒன். நீங்கள் இப்போ ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணணுன்னா ஏன் தப்பு பண்ணீங்க, யார் தப்பு பண்ணது, நீங்கள் பண்ணீங்களா பண்ணலையா, உங்களுக்கு இப்படி ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு விசாரிக்காமல் கைது செய்யக்கூடாது. ஓகேவா? இதில் 2 சட்டங்கள் இருக்குது. சாதாரண சட்டம், தடுப்பு காவல் சட்டம்னு 2 இருக்குது. சாதாரணமாக சட்டம்னு ஒன்று இருக்கா, தடுப்பு காவல்னு ஒன்று இருக்குது. சாதாரண சட்டத்தின் மூலமாக கைது செஞ்சால் எந்த காரணத்திற்காக கைது செய்யப்படுகிறீர்கள் என்று கேட்பதற்கு உரிமை இருக்குது. இப்போ சாதாரண சட்டம்னா நம்ம கேட்கலாம், ஏன் என்னை அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கறதுக்கான உரிமை. ஓகேவா? தனக்கென ஒரு வழக்கறிஞர்களை வைத்துக்கொள்ள உரிமை, ஒரு வழக்கறிஞரை வச்சுக்கிறதுக்கு. கைது செய்யப்பட்ட 24 மணி நேரத்திற்குள் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்ய வேண்டும், அதை நீதிமன்றத்துக்கு கொண்டு போகணுன்ற உரிமை. இது 3ம் சாதாரண சட்டத்துக்கு தான் போடணும். என்ன காரணத்தை கேட்கறதுக்கும், தனக்கென ஒரு வக்கீல் வச்சுக்கிறதுக்கும், கைது செய்யப்பட்ட 24 மணி நேரத்தில் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் உள்ள உரிமை சாதாரணது. ஓகேவா? தடுப்பு காவல் சட்டம்னு ஒன்று தனியாக இருக்குது. தடுப்பு காவல் சட்டம் ஓகேவா 1950. தடுப்பு காவல்னா உடனே போய் அரெஸ்ட் பண்ணணும், கேள்வி எதுவுமே கேட்க முடியாது. ஓகேவா? அதை தான் தடுப்பு காவல்னு சொல்கிறாங்க. உள்நாட்டு பாதுகாப்பு பராமரிப்பு சட்டம் 1971. மிசா, மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட். நம்ம தமிழக முதல்வர் கூட மிசாவில் அரெஸ்ட் ஆகியிருக்கார். எமர்ஜென்சி டைமில் மிசா ஒரு பெரிய அடக்குமுறையாக பயன்படுத்தப்பட்டது. மிசாவில் எந்த கேள்வியுமே யாராலையும் கேட்கவும் முடியாது, கோர்ட் இன்வால்வே ஆக முடியாது. இதுதான் தடுப்பு காவல் சட்டத்தோட விஷயமே அதான். ஓகேவா? எமர்ஜென்சி டைமில் நம்ம முதலமைச்சரே கூட மிசாவில் அரெஸ்ட் ஆகியிருக்காரு. அதுதான் அது. உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம் 1971 இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்தது. அடுத்து அந்நிய செலாவணி காப்பு மற்றும் கள்ளக்கடத்தல் தடுப்பு நடவடிக்கை 1974. சிக்கிம் துணை மாநில அந்தஸ்து பெற்றது 1974 தான் கொடுத்தாங்க. 35வது சட்ட திருத்தம் மூலமாக. அந்த ஆண்டு தான் அந்நிய செலாவணி காப்பு மற்றும் கள்ளக்கடத்தல் தடுப்பு நடவடிக்கை சட்டம் 1974. ஓகேவா? நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் 1975 அரசியல் காரணங்களுக்காக கைது செய்யப்பட்டிருப்பார். சரியா? தவறான நோக்கத்தில் யாரும் எடுத்துக்க வேணாம், புரிதலுக்காக அவர் சொல்கிறான், அவ்வளோதான். அது அரசியல் காரணங்கள், அதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு இல்லை, அதெல்லாம் பேசவும் கூடாது. ஓகேவா? சிக்கிம் துணை மாநில அந்தஸ்து பெற்றதும் 1974. அந்நிய செலாவணி காப்பு மற்றும் கள்ளக்கடத்தல் தடுப்பு நடவடிக்கை 1974. இதெல்லாம் தடுப்பு காவலுக்குள்ளே வர இதுதான். அடுத்து பிளவுபடுத்தப்படும் செயல்கள் தடுப்பு சட்டம் 1985. ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தபோது தான் கொண்டு வந்தார். பிளவுபடுத்துதல் மற்றும் செயல்கள் தடுப்பு. பிளவுபடுத்துகிற மாதிரி எந்த செயல்களும் நடக்கக்கூடாது இந்தியர்களுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டத்தை கொண்டு வந்தார். இதெல்லாம் தடுப்பு காவல் அரெஸ்ட் பண்ணக்கூடியது தான். தேசிய பாதுகாப்பு சட்டம் 1980. இது இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்தது. பயங்கரவாத தடுப்பு சட்டம் இது 2002. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கொண்டு வந்தாங்க. இது கூட்டம் மூலமாக கொண்டு வந்தது தான். கூட்டம் அரசியல் விதி 108 ஆர்டிகல் 108 படி குடியரசுத் தலைவர் தான் கூட்டத்தை கூட்டணும். கூட்டம் ரெண்டுமே மாநிலங்களவை மக்களவை ரெண்டுமே கூடி முடிவு பண்ணுறது. இது வரைக்கும் 3 தடவை கூட்டம் கூடியிருக்கு. வரதட்சணை தடுப்பு, வங்கி பணியாளர்கள், 3வது பயங்கரவாத தடுப்பு. ஓகேவா? அடுத்து போதைப்பொருள் தடுப்பு 1988. சரியா? இதெல்லாமே தடுப்பு காவலுங்க, கேள்வியே கேட்க முடியாதுங்க, ஸ்ட்ரைட்டாக அரெஸ்ட்டு தாங்க. அந்த 24 மணி நேரம் ப்ரொசீஜரு, வக்கீல், இது எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க இதுக்கெல்லாம். ஆர்டிகல் 23 கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். ஓகேவா? கட்டாயமாக வேலை செய்யணும், கொத்தடிமையாக வச்சுக்கிறது, மனிதத்தன்மையற்ற செயலில் ஈடுபடுறது, வியாபாரத்தை தடுத்தல். ஓகேவா? விற்பாங்களாம் குழந்தைங்கள்லாம், இவ்வளோ காசுன்னு சொல்கிற அளவுக்கு அந்த அளவுக்குலாம் இருந்திருக்கு. சரியா? அதெல்லாம் தடுக்குது 23. 24 தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர்கள் முறையை தடுத்தல். 23 கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். ஆர்டிகல் 23 உறுதி செய்யறதுக்காக போடப்பட்ட சட்டங்கள் தான் இதெல்லாம். கொத்தடிமை ஒழிப்பு 1976.
குறைந்த கூலி சட்டம் 1948, ஒப்பந்த ஊழியர்கள் சட்டம் 1970, சம ஊதிய சட்டம் 1976, தேவதாசி ஒழிப்பு 1947. இதெல்லாமே எதுக்காக? பிரிவு 23 கட்டாய வேலை, கொத்தடிமை முறை, வியாபாரத்தை தடுத்தல். ஓகேவா? இதெல்லாம் தடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் தான் இதெல்லாம். விதி 24 தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர்கள் முறையை தடுக்கிறதுக்காக சொல்கிறது, அதை உறுதிப்படுத்துறதுக்காக குழந்தை தொழிலாளர்கள் தடுப்பு சட்டம் 1986 குழந்தை தொழிலாளர் தடுப்பு சட்டம் போட்டாங்க. 2016 இது ஒரு திருத்தம் பண்ணாங்க, எந்த வயது குழந்தையுமே சொல்லிட்டு. தேசிய குழந்தைகள் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு ஆணையம் 2005 தோற்றுவிக்கப்பட்டது. சரியா? நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, அதை உறுதிப்படுத்துறதுக்காக 1986 குழந்தை தொழிலாளர் தடுப்பு சட்டம் போட்டாங்க. அது 2016 ஒரு வாட்டி திருத்திருக்காங்க. தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் 2005 இதன் கீழே தான் போடப்பட்டது. அடுத்து சமய சார்பு உரிமை 25. எந்த ஒரு சமயத்தினையும் ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை உண்டு. ஆர்டிகல் 25 என்ன சொல்லுது? எந்த ஒரு சமயத்தையும் நீங்கள் ஏற்கலாம், பின்பற்றலாம், பரப்பலாம். அதுக்கு உங்களுக்கு அரசியலமைப்பு உரிமை கொடுக்குது. எந்த ஒரு சமயத்தை வேணாலும் ஏற்றுக்கலாம். இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், சீக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சமயத்தையும் உங்கள் விருப்பப்படி நீங்கள் ஏற்றுக்கலாம். நீங்கள் இந்த மதத்தை பின்பற்றுங்கன்னு சொல்லிட்டு நம்ம நாடு சொல்லலை. ஓகேவா? அதுதான் 25. நீங்கள் விரும்புகிற சமயத்தை பின்பற்றலாம், பரப்பவும் செய்யலாம். நீங்கள் அதை சரியா பரப்புறதுக்கும் உரிமை அரசியலமைப்பே கொடுக்குது. விதி 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. அதாவது கோவில்கள், மடங்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் நீங்கள் நிர்வகிக்கிறதுக்கு உரிமை கொடுக்குது. 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கக்கூடிய உரிமை. கேசவானந்த பாரதி வழக்கு 1973 கூட இந்த சமய விவகாரங்கள் நிர்வகிக்கக்கூடிய உரிமையிலேருந்து தான் வரும். நம்ம அந்த முகப்புரையை பற்றி ஒரு கிளாஸ் பார்ப்போம், அதில் அந்த கேஸை பற்றி விரிவாக பார்க்கலாம். சரியா? 27 எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்கான வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். நீங்கள் எந்த மதத்தையும் பரப்புறதுக்கு உரிமை 25 கொடுத்துருச்சு இல்லையா, அந்த பரப்புறத்துக்கு எதிராக நீங்கள் வரியும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை. சரியா? அது 27 சொல்லுது. அடுத்து 28 மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடுகள் மற்றும் அறிவுரைகள் நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. இப்போது மதம் சார்ந்த ஒரு கல்வி நிறுவனம் இயங்குது, கிறிஸ்டினாவோ இந்துவாவோ முஸ்லீம்ஸாவோ ஏதோ ஒரு கல்வி நிறுவனங்கள், எல்லாருமே கல்வி நிறுவனங்களை வச்சுருக்காங்க, பராமரிக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. பட் ஆனால் அங்கே வேறு சமயத்தில் இருக்கிறவங்க படிப்பாங்க கண்டிப்பாக. எல்லாம் இங்கே அனைவரும் ஒரு தாய பிள்ளைகள்னு சொல்கிற மாதிரி படிப்பாங்க தான். ஆனால் அந்த சமய போதனைகள் இருக்குல்ல, காலங்கத்தில் காலை போகும்போது அது சமய போதனைகள்னு சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி மதம் சார்ந்த கல்வி விஷயங்களில் வழிபாடுகள் நடக்கிறதுக்கு விரும்பினா கலந்துக்கலாம், விரும்பலன்னா கலக்காமல் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான உரிமையை கொடுக்கறது தான் 28. யாரும் அவங்க கட்டாயப்படுத்தக்கூடாது, இதை நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான உரிமை தான் பிரிவு 28. அடுத்து கலாச்சார உரிமை 29, 30. இது ரெண்டுமே இந்தியர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஓகேவா? வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க யாருக்கும் தர முடியாது. சிறுபான்மையினரின் எழுத்து மற்றும் மொழி மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாத்தல். சிறுபான்மையினர்னால் எப்படி சொல்கிறது? சமூகத்தில் கம்மியாக இருக்கிறவங்க. ஓகேவா? ஒவ்வொரு இடத்துலையும் ஒருத்தர் சிறுபான்மையான தான் தெரியும். அதிக படித்தவங்களுக்கு அதிக படிக்காதவங்க, பொருள் இருக்கிறவங்க பொருள் இல்லாதவங்க அப்படின்னு எல்லா இடத்துலையும் அதை நம்ம பாகுபடுத்தி பார்க்கலாம். சிறுபான்மையினர்னா கம்மியாக இருக்கிறவங்கன்னு சொல்லலாம். சரியா? சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் அவர்களுடைய கலாச்சாரம். அவங்களுடைய எழுத்து, அவங்களுடைய மொழி, அவங்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாத்துக்கோங்க. அது அரசியலமைப்பு உரிமை கொடுத்துருக்கு. அடுத்து 30 சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்க உரிமை. அவங்க கல்வி நிறுவனங்களை வைக்கலாம், அதை அவங்க பராமரிக்கலாம், அவங்க பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உரிமை கொடுக்குறாங்க. இது ரெண்டுமே இந்தியர்களுக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய உரிமைகள். அடுத்து பிரிவு 32 தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் பொழுது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல். சரியா? உங்கள் அடிப்படை உரிமைகள் ஏதேனும் பாதிக்கப்படுதுன்னு சொன்னால் அதை நீங்கள் நீதிமன்றத்தை அணுகி உங்களுடைய உரிமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுது. 32 உச்ச நீதிமன்றத்தை சொல்லுது. 226 உயர் நீதிமன்றத்தில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்திய அரசியலமைப்பு
இந்திய அரசமைப்பின் இதயம் மற்றும் ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 32 அம்பேத்கர் ஐயா அவர்கள் சொல்லியிருப்பாங்க. இதயம் மற்றும் ஆத்மான்னு சொல்லியிருப்பார். இதில் 30க்கு அடுத்து அப்படியே 32 போயிட்டீங்களே, 31 எங்கன்னு கேட்கலாம். 31 நீக்கிட்டாங்க. ஓகேவா? அது 1978ஆம் ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து சொத்துரிமை 31 நீக்கப்பட்டது. இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பகுதி 12 பிரிவு 300A கீழ் ஒரு சட்ட உரிமையாக வச்சுருக்காங்க. ஒரு சாதாரண சட்ட உரிமை தான், அடிப்படை உரிமையை நீங்கள் கோர முடியாது. ஓகேவா? விதி 33 இராணுவம் மற்றும் பொது அமைதியை காக்கும் பணியில் உள்ளவர்கள் பொருந்தும் சட்டத்தை நாடாளுமன்றம் தான் ஏற்றும். அதாவது இராணுவத்தில் இருக்கிறவங்க, பொது அமைதியை காக்கிறவங்க யார்? போலீஸ், IAS, IPS ஆஃபீஸர்ஸ், இவங்க எல்லாமே பொது அமைதியை அவங்க தான் பாதுகாக்கிறாங்க. அவங்களுக்கான சட்டத்தை நாடாளுமன்றம் தான் ஏற்றும். இவங்க இப்படி இருக்கணும், இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ஒரு தனி சட்டங்கள் இருக்குது. அதை நாடாளுமன்றம் தான் ஏற்றுன்னு சொல்கிற விதி தான் 33. பொது அமைதியை காக்கிற பணியில் இருக்கிறவங்களுக்கு நாடாளுமன்ற சட்டம் ஏற்றுதுங்க, அது 33. 34 இராணுவ சட்டம் அமலில் உள்ள போது அடிப்படை உரிமை சட்டம் செல்லாததாக்கப்படுகிறது. இது 34 சொல்கிறாங்க. இராணுவ சட்டம் அமலுக்கு வந்துச்சுன்னா அடிப்படை உரிமை சட்டம் செல்லாது. இது 34 சொல்லுது. 35 சில அடிப்படை உரிமைகள் தானாக நடைமுறைக்கு வரும், சிலவற்றை நடைமுறைப்படுத்த அரசு சட்டங்கள் இயற்ற வேண்டும். இப்போ 23க்கு நம்ம சட்டங்கள் போட்டோம், 24க்கு தனி சட்டங்கள் போட்டோம் இல்லையா? இதெல்லாம் 35 சொல்கிறத வச்சு தான் நம்ம பண்ணோம். ஏன்னா அடிப்படை உரிமைகள் தானாக சில இடத்துல நடைமுறைக்கு வந்துடும். சில இடத்துல நம்ம அதுக்கான சட்டத்தை போட்டு தான் அதை பண்ணணும் அப்படின்ற நிலைமை இருக்குது. அப்படி இருந்தால் நீங்கள் அப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது தான் 35. சரியா?